வணக்கம் நண்பர்களே. எக்கனாமிக்ஸில் gross domestic product GDP சம்மந்தமான 3 key terms இதை தான் நாம் இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபேக்டர் காஸ்ட், பேசிக் ப்ரைஸ் அண்ட் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த 3 terms என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிடிபியை எக்ஸ்பிரஸ் பண்ணக்கூடிய மெத்தடாலஜிஸ். சிம்பிளாக சொல்லணும்னா ஜிடிபியை இந்த 3 வகைகளாக நாம் கால்குலேட் பண்ணலாம். ஜிடிபி, ஜிஎன்பி, என்என்பி, என்டிபி, ஜிவிஏ. இந்த பேசிக் எக்கனாமிக் கீ டேர்ம்ஸ் இதனுடைய அர்த்தத்தை ஆல்ரெடி நம்ம சேனலில் நான் டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும். சரி, இப்போ பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், ஃபேக்டர் காஸ்ட்க்கு வரலாம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் படிப்பாங்க, ஆனால் கான்செப்ஷுவலாக அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அந்த ஃபார்முலாவை பிளைண்டாக மக்கப் பண்ணி வச்சுருப்பாங்க, கேட்டால் சொல்ல தெரியாது. இந்த மாதிரி நாம் படிக்கக்கூடாது, கான்செப்ஷுவலாக புரிஞ்சு படிக்கணும். சரி, இந்த 3 கீ டேர்ம்ஸ் இதை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாம் பேசிக்காக சில கான்செப்ட்ஸை லேர்ன் பண்ணணும். அதை லேர்ன் பண்ணால் தான் பேசிக் ப்ரைஸ், மார்க்கெட் ப்ரைஸ், ஃபேக்டர் காஸ்ட் நமக்கு பெட்டராக புரியும். சப்சிடிஸ், டாக்ஸஸ், மானியங்கள், வரிகள், இது 2 முதல்ல நம்ம லேர்ன் பண்ணணும். இந்த 2 டேர்ம்ஸ் இருக்கு இல்லையா, டாக்ஸஸ், சப்சிடிஸ், அதுக்குள்ளேயே 2 கேட்டகரி இருக்குது. டேக்ஸ் அப்படிங்கிறது வரி. டேக்ஸுக்குள்ளே 2 விதமான டாக்ஸஸ் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ், இன்னொன்று ப்ராடக்ட் டாக்ஸஸ். ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் அப்படிங்கிறது ஒரு ப்ரொடியூசர், அதாவது ஒரு உற்பத்தியாளர், அவர் ஒரு ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணுறாரு இல்லையா, அந்த ப்ராசஸில் அவர் செலுத்தக்கூடிய வரி, இதுதான் இந்த ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ். அந்த ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் டைரெக்டாக ப்ராடக்டோட லிங்க் ஆகி இருக்கணும்னு அவசியம் கிடையாது, ஆனால் ஒட்டுமொத்தமாக ப்ராசஸில் அவர் செலுத்துறது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, ரெவின்யூ சம்மந்தமான டாக்ஸஸ், இதெல்லாம் ப்ரொடக்ஷன் டாக்ஸ் கீழே வரும். அடுத்தது ப்ராடக்ட் டேக்ஸ். ப்ராடக்ட் டேக்ஸ் அப்படின்றது டைரெக்டாக ப்ராடக்ட், அதாவது அந்த பொருள் மீது விதிக்கப்படுற வரி. உதாரணத்துக்கு சர்வீஸ் டேக்ஸ், வேட், எக்ஸைஸ் டியூட்டி, இதெல்லாம் சொல்லலாம். இனி தேதியில் இருக்கக்கூடிய முக்கியமான இன்டைரக்ட் டேக்ஸ், ஜிஎஸ்டி, இதுவுமே ஒரு ப்ராடக்ட் டேக்ஸ் தான். ப்ராடக்ட் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் ப்ராடக்டுடைய வேல்யூ இருக்கு இல்லையா, அதன் மீது தான் நாம் அந்த வரியை அப்ளை பண்ணுவோம். இதுதான் அந்த ப்ராடக்ட் டேக்ஸ்க்கும் ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அடுத்தது சப்சிடி. சப்சிடிங்கிறது மானியம். மானியத்தில் மறுபடியும் 2 விதம் இருக்குது. ஒன்று ப்ரொடக்ஷன் சப்சிடி, இன்னொன்று ப்ராடக்ட் சப்சிடி. ப்ரொடக்ஷன் சப்சிடிங்கிறது எப்படி ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ் ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். அந்த ப்ரொடக்ஷன், உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த ஒட்டுமொத்த ப்ராசஸில் அந்த ப்ரொடியூசர், அந்த உற்பத்தியாளர், இவருக்கு கிடைக்கக்கூடிய மானியம், இதுதான் ப்ரொடக்ஷன் சப்சிடி. அரசு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூசர்ஸ்க்கு மானியம் தரும். உதாரணத்துக்கு ஃபார்மர்ஸ், காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ், எம்எஸ்எம்இ இண்டஸ்ட்ரி, கோஆப்ரேட்டிவ்ஸ், அது இல்லாமல் லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், இந்த உற்பத்தியாளர்கள்லாம் மானியம் வாங்குவாங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா மானியம் ப்ராடக்டோட லிங்க் ஆகிருக்காது, ஆனால் ஒட்டுமொத்தமாக ப்ராசஸ், அதில் மானியம் கிடைக்கும். இதெல்லாம் தான் ப்ரொடக்ஷன் சப்சிடிஸ். ப்ராடக்ட் சப்சிடிங்கிறது அந்த பொருள் இருக்கு இல்லையா, அந்த ப்ராடக்ட், அது மேலே ஸ்பெசிஃபிக்காக வாங்கக்கூடிய மானியம் தான் ப்ராடக்ட் சப்சிடி. 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட்டுக்கு மேலே அந்த மானியம் அப்ளை ஆகும். உதாரணத்துக்கு ஃபுட் சப்சிடி, ஃபெர்டிலைசர் சப்சிடி, அப்புறம் ஃபியூல் சப்சிடி, டீசல், பெட்ரோல், இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ப்ராடக்ட் சப்சிடிஸ். ஸோ இதை மனசில் வைங்க. ப்ராடக்ட் டாக்ஸஸ், ப்ரொடக்ஷன் டாக்ஸஸ், ப்ரொடக்ஷன் சப்சிடி, ப்ராடக்ட் சப்சிடி. இப்போ இந்த கான்செப்ட் அப்படியே நம்ம பேசிக் ப்ரைஸ், ஃபேக்டர் காஸ்ட், மார்க்கெட் ப்ரைஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுவோம். முதல்ல ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட். ஜிடிபி அட் ஃபேக்டர் காஸ்ட்டுங்கிறது என்னென்னா, ஒரு உற்பத்தியாளர் அவர் அந்த ப்ராடக்டை ப்ரொடியூஸ் பண்ணும்பொழுது உண்டான செலவுகள், இதுதான் ஃபேக்டர் காஸ்ட்டுக்குள்ளே வரும். இந்த ஃபேக்டர் காஸ்ட்டில் நம்ம அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், இந்த செலவை நம்ம எடுக்கணும். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் மெயினாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா லேண்ட், லேபர், இன்வெஸ்ட்மெண்ட், இதெல்லாம் வரும். அப்போது அந்த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை வச்சு ஏற்படக்கூடிய அந்த செலவு இருக்கு இல்லையா, அந்த ப்ரொடியூசருக்கு, இதை தான் நம்ம
ஃபேக்டர் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது பேசிக் ப்ரைஸ். பேசிக் ப்ரைஸுங்கிறது என்னென்னா, ப்ரொடியூசர் சைட்லேருந்து ஒரு ப்ராடக்டை கன்சியூமருக்கு விற்கும்போது, அதாவது நுகர்வோருக்கு விற்கும்பொழுது 1 யூனிட் ஆஃப் ப்ராடக்ட் இதனுடைய அந்த மதிப்பு வேல்யூ, இதுதான் பேசிக் ப்ரைஸ். இந்த மதிப்புங்கிறது வேற ஒன்றும் இல்லை, அந்த ப்ரொடியூசருக்கு கிடைக்கக்கூடிய அந்த பணம். இதற்கான ஃபார்முலா பார்த்தோம்னா, பேசிக் ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃபேக்டர் காஸ்ட் ப்ளஸ் ப்ரொடக்ஷன் டேக்ஸ் மைனஸ் ப்ரொடக்ஷன் சப்சிடி. இதில் கவனிச்சோன்னா ப்ராடக்ட் டேக்ஸும் ப்ராடக்ட் சப்சிடியும் உள்ளே வராது. காரணம் என்னென்னா, ப்ராடக்ட் டேக்ஸும் ப்ராடக்ட் சப்சிடியும் ஃபைனலாக அப்ளை ஆகும், எண்டு ப்ராடக்டில் அப்ளை ஆகுது. ஆனால் இங்கே நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுறோன்னா, பேசிக் ப்ரைஸை தான் கால்குலேட் பண்ணுறோம். அந்த அடிப்படை மதிப்பு ப்ரொடியூசர் கிட்டேருந்து கன்சியூமர் கிட்ட போகிற வரைக்கும். அதனால் இதில் நம்ம எதை எடுத்துக்கிறோன்னா, ப்ரொடக்ஷன் டாக்ஸஸையும் ப்ரொடக்ஷன் சப்சிடியும் தான் எடுக்கிறோம். அப்போ ஃபேக்டர் காஸ்ட்டோட சேர்த்து ப்ரொடக்ஷன் டாக்ஸஸை ஆட் பண்ணுறோம், ப்ரொடக்ஷன் சப்சிடியை மைனஸ் பண்ணுறோம். ஏன் நம்ம பேசிக் ப்ரைஸில் ப்ரொடக்ஷன் டேக்ஸை ஆட் பண்ணுறோன்னா, இந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸஸை கட்டினது யாருன்னா அந்த ப்ரொடியூசர். அந்த ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் இந்த வரிகளை கட்டியிருப்பார். அப்போது அந்த வேல்யூ ஆஃப் ப்ராடக்டில் இந்த ப்ரொடக்ஷன் டேக்ஸஸை சேர்த்துடணும், ஏன்னா அது செலவில் சேர்ந்து வந்துடுது. அதே நேரத்தில் ப்ரொடக்ஷன் சப்சிடியை மைனஸ் பண்ணிடணும், ஏன்னா இந்த ப்ரொடக்ஷன் சப்சிடி, இந்த மானியத்தை ப்ரொடக்ஷன் ப்ராசஸில் அந்த ப்ரொடியூசர் வாங்கியிருப்பார் கவர்மெண்ட் கிட்டேருந்து. அப்போது இதை நம்ம அந்த வேல்யூவில் சேர்க்கக்கூடாது. இதை அந்த ப்ரொடியூசர் அனுபவிச்சிருக்காரு ஒரு சலுகையா, அப்போது இதை மைனஸ் பண்ணிடணும். இதுதான் பேசிக் ப்ரைஸ்க்கான ஃபார்முலா. லாஸ்ட்டாக ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ் அப்படிங்கிறது ப்ரொடியூசர்கிட்ட ஆரம்பித்து மார்க்கெட்டில் ஃபைனலாக அந்த ப்ராடக்ட் போய் சேரும்போது அதனுடைய வேல்யூ, இதுதான் மார்க்கெட் ப்ரைஸ். இந்த மார்க்கெட் ப்ரைஸில் பார்த்தீங்கன்னா எல்லா செலவும் உள்ளே சேர்ந்துருக்கும். அந்த ப்ரொடியூசர் அவருக்கு ஏற்படக்கூடிய செலவுகளான வேஜ், கூலி, ரெண்ட், வாடகை, அந்த ப்ராடக்ட் மேலே அவருக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட், லாபம் எல்லாம் இதில் சேர்ந்துருக்கும். இதுதான் இந்த ஜிடிபி அட் மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கெட் ப்ரைஸ்னுடைய ஃபார்முலா பார்த்தீங்கன்னா, பேசிக் ப்ரைஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் டேக்ஸ் மைனஸ் ப்ராடக்ட் சப்சிடி. இதில் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேக்ஸஸையும் ப்ரொடக்ஷன் சப்சிடியும் நம்ம சேர்க்க தேவையில்லை, ஏன்னா இது ஆல்ரெடி பேசிக் ப்ரைஸ் கால்குலேட் பண்ணும்போது கால்குலேட் பண்ணிட்டோம். இப்போ பேசிக் ப்ரைஸ்லேருந்து மறுபடியும் டிரைவ் ஆகி மேற்கொண்டு வர்றது தான் இந்த மார்க்கெட் ப்ரைஸ். அதனால் இந்த ப்ரொடக்ஷன் சம்மந்தமான இந்த 2 காம்பனன்ட்ஸையும் விட்டுட்டு ஃபைனலாக மார்க்கெட்டில் அந்த ப்ராடக்ட் விற்கும்போது அதில் அப்ளை ஆகக்கூடிய ப்ராடக்ட் டேக்ஸையும் ப்ராடக்ட் சப்சிடியும் தான் நம்ம உள்ளே எடுத்துக்கணும். இந்த இடத்துல ப்ராடக்ட் டேக்ஸை பேசிக் ப்ரைஸோடு ஆட் பண்ணுறோம், ப்ராடக்ட் சப்சிடியை பேசிக் ப்ரைஸ்லேருந்து மைனஸ் பண்ணுறோம். ஏன் டேக்ஸஸை அப்ளை பண்ணுறோன்னா, மறுபடியும் அந்த ப்ராடக்ட் டேக்ஸ் அது மார்க்கெட்டில் விற்கப்படும் பொழுது அந்த ப்ராடக்ட் மீது விதிக்கப்படக்கூடிய வரி, அதை நம்ம ஒட்டுமொத்தமாக ஆட் பண்ணி தான் ஆகணும், ஏன்னா மார்க்கெட் வரைக்கும் அது போகுது. அதே நேரத்தில் ப்ராடக்ட் சப்சிடியை மைனஸ் பண்ணிடணும். ப்ராடக்ட் சப்சிடின்றது அந்த நுகர்வோருக்கு அரசு தரக்கூடிய மானியம். இப்போ ஃபைனலாக மார்க்கெட்டில் அது நுகர்வோர்கிட்ட போய் சேரும்பொழுது அந்த மானியம், அந்த அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிடணும். அதை மைனஸ் பண்ணி தான் அந்த நுகர்வோர்கிட்ட போகும். அந்த அமௌண்ட்டை மட்டும் கட்டி அவர் வாங்கினா போதும். அப்போது அதனால் பேசிக் ப்ரைஸ் இதோடு சேர்த்து ப்ராடக்ட் டேக்ஸை ஆட் பண்ணுறோம், ப்ராடக்ட் சப்சிடியை நாம் மைனஸ் பண்ணோம்னா லாஸ்ட்டாக நமக்கு மார்க்கெட் ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நாம் கால்குலேட் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி.